ரிஷிமார்கள் தீட்சை தராங்க. ஆனால் அந்த தீட்சை தரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 15, 16 வருஷம் அவங்கக்கிட்ட தொண்டு செய்ய சொல்கிறாங்க சீடனை. ஏன் அப்படி தொண்டு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான், இதற்கு சரி வருவானா என்னன்ட்டு அவனை போட்டு துவச்சி எடுப்பாங்க. அவனை திட்டுவாங்க, உதைப்பாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அவன் வந்து அசைஞ்சு கொடுக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த உபதேசம்னு 15 வருஷம் கழித்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் அவன் என்ன பண்ணணும், ஊதி கரை சேரணும். அப்போ ஊற்றறிந்து ஊதுபவனே சித்தனாவான். அப்போ எங்கே ஊற்று வருது, நமக்கு சுவாசம் எங்கேருந்து வருது, சுழிமுனை. அதை அறிஞ்சு அங்கே ஊதுனா அவன் சித்தனாகிடுவான். அவ்வளோதான் விஷயம். அங்கேருந்து நம்ம வெளியே விட்டோன்னா முடிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த இடம் நமக்கு காமிச்சு கொடுக்கவும் அங்கே சுவாசிக்க சொல்லவும் மகான்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதில் அப்பா வந்து ஏன் சரி எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் அப்பா வந்து இந்த மார்க்கத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ என்னதான் காமிச்சு கொடுத்தாலும் அவனுக்கு ஆர்வம்னு இல்லைன்னா அவனால் தப்பிக்க முடியாது. ஏன்னா மாயை பெருசாகிடுச்சு, மாய உலகம் வந்து மிக பெருசாகிடுச்சு. அதை வெறுத்து வரவனுக்கு இது போய் சேரட்டோன்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சானா வரட்டும், நீ கொடு, பாக்கியம் இருக்கிறவன் வந்துடுவான், பாக்கியம் இல்லாதவன் அப்படியே போயிடுவான். அதான் சொல்கிறாரு ஜீசஸும், அதான் சொல்கிறாரு, அப்பாவும் அதான் சொல்கிறாரு. நாம் சிறு விதையை எடுத்தோம், கற்பாறையில் தூவினோம், மலைப்பகுதியில் தூவினோம், ஆற்றில் தூவினோம், நல்ல நிலப்பரப்பில் தூவினோம், எது முளைக்குதோ முளைக்கட்டும் சொல்கிறார். அப்போ ஏன் எல்லா இடத்துலையும் தூவுறாங்கன்னா, என்றைக்காவது எங்கேயாவது முளைக்கும். ஒன்று நல்ல பாறையில் போட்டது உடனே வந்துடும். இப்போ ஒரு ஆற்றுல கூட போடுறாங்க. ஏன் ஆற்றுல போடுறாங்க, அங்கெல்லாம் முளைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அது எங்கேயாவது அடிச்சுட்டு போய் கரை தட்டி அங்கே முளைக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த நெதவெல்ல தூவுறோம். இதே ஜீசஸ் சொல்கிறாரு, அப்பாவை சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இந்த உபதேசத்தை கொடுங்க, வாங்கி விசுவாசமாக பழகிறவங்க கரை சேர்ந்துருவாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், என்னப்பா இவ்வளோ காஸ்ட்லியான உபதேசம், ஒரு உயிரை தக்க வச்சுக்கிறது, சித்தருங்க இவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு உபதேசத்தை நீங்கள் கொண்டு வந்து ஈஸியாக எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மகான்கள்லாம் அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாவி என்கிட்ட தான் இருக்குது, அவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து தான் திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார்.